அநேகருடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். அநேகர் இதனால் விடுதலை அடையும். அநேகர் மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இயேசுகள் எவ்வளவு அன்பானவர், எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் நேசிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நம்ம ஒரு இடத்துல வந்தால் போதும் அவர் நம்மை அன்போடு அரவணைத்துக் கொள்வார் என்கிற காரியத்தை ஒவ்வொரு உணர்வுபடி குற்ற மனசாட்சியோடு வாழ்கிறவங்க அவங்களெல்லாம் விடுதலை செய்யப்படிக்கு வசனங்களை கொண்டு கர்த்தர் வெளிப்படுகிற காரியங்களை அன்பான மகன் ஜான் ரஞ்சி எழுது. அது இந்த நாளில் வெளியிடப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் ரஞ்சித் எழுதியிருந்தது, ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த புத்தகம் தமிழிலும் வெளியிட உதவி செய்திருக்கிறார். இதுக்காக நம்ம எல்லோரும் ஒருபாடு பண்ணுமா? எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த புத்தகத்தை கர்த்தர் தம்முடைய கருத்தின் கருவியாக பயன்படுத்த வேண்டும். இது அநேகர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. அநேகர் ஜீவியங்களில் கட்டப்பட்ட நிலைமை மாறுபடி விடுதலையை தேவன் உண்டாக்க ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இதை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். இது அநேகர் கருத்தில் போய் சேர வேண்டும். இது தேவன் எதற்காக இந்த திட்டத்தை கொடுத்து இந்த காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி எழுத வைத்தாரோ அது நிறைவேறும்படி ஹல்லேலூயா ஒரு மாற்றத்தை அது தேவ ஜனங்கள் அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறவங்க இவங்க உள்ளத்திலெல்லாம் அது ஏற்படுத்தப்படி தெய்வீகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள அவன் கர்த்தரை கொண்டு பலமான ஒரு அசைவை ஏற்படுத்தப்படி ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர வேதத்தின் ஆழங்களை எல்லாம் ரகசியங்களெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தாவே கண்களை திறந்தருளும் என்று பக்தன் மன்றாடினான். அதுவரை அப்படி அதுவரே ஸ்தோத்திர வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட உடைய மகன் அதுவரே அந்த மகனை கொண்டு நாம அதுவரே இந்த சிறு புத்தகத்தை எழுத இதான கிருபை செய்திருக்கிறே நாங்கள் நன்றி செலுத்துகிறாண்டவரே. ஸ்தோத்திரை தந்துக்கூடிய தாளந்துகளை கொண்டு உண்மை மகிமைப்படுத்தும் உம்முடைய அணுவே சரீரமாகிய சபைக்கு அணுவே அது பிரயோஜனமாக இருக்கவும் இதை அணுவே எழுத்து வடிவத்தில் புத்தகமாக வெளியிட தேவன் பாராட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஹல்லேலூயா. ஆமென். இந்த சிறு புத்தகம் அநேகருடைய ஜீவியத்தை ஆசீர்வதிக்கப்படுத்தி கர்த்தர் இதை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருக்கரத்தில் கொடுக்கிறாண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆவியினால நிரப்பப்படும். அல்லது இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை ருசிக்க வேண்டும். இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய சிந்தனை கொண்டிருக்கிற தவறான கருத்துக்கள் தவறான சிந்தனை அல்லது கோளாறுகளிலிருந்து விடுதலையாகும். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. உங்களுடைய சத்தியம் இந்த அல்லது சிறு புத்தகம் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் அநேகர் அறிந்து கொள்ளும்படிக்கு வெளிப்பட நீர் சித்தமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கருத்தில் கொடுக்கிறோம். அல்லது நேர்த்தியாக இது செயல்படும்படிக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேகர் வாழ்க்கைகளை மாற்றத்தக்கதாக அநேகர் உடைய சிலுவை அன்புக்கு நேராக நடத்தத்தக்கதாக அநேகர் விடுதலை அடையவும் அல்லது அநேகர் தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் அல்லது இது ஒரு கருத்தின் கருவியாக இருக்கும்படி கற்பனைகிறாண்டவரை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அவன் அநேக ஜனங்கள் கருத்தில் கொண்டு போய் சேர்க்க உதவி செய்வீராக. அநேகரை பிரியமாய் வாசித்து அவரை விடுதலையை பெற்றுக்கொள்ள மது பிள்ளைகளாக மாற அவரை ஆசீர்வதிக்கப்பட தேவன் மனதிறக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த மகனை அவர்களுடைய ஞானத்தால் நிரப்புவீராக. இன்னும் அநேக வெளிப்பாடுகளை தந்து அவரை அந்த புத்தக கூடைகளை செய்ய கத்த கிருபை தருவீராக சொல்லி அது பாதப்படையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்படியே இதை ஆசீர்வதிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். புதிய கர மைமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா.